இன்னைக்கு அவசர காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா காலையில நிறைய பேர் சாப்பிடுறதே இல்லை. ஏதோ ஒரு டீ குடிக்கிறாங்க, ஒரு காபி குடிக்கிறாங்க, 2 எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்றாங்க. காலையில உணவு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. உங்களுடைய வழிமுறையில் காலையில எந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். வாழ்வோம் வாழ வைப்போம். குருமா அப்பன் அவர்கள் அருளார். சீடர் காதி லட்சுமராஜ். அதாவது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சா முறையா சாப்பிடணும். அதாவது காலை உணவு கடினம் வேண்டாம். அந்த காலத்துல அப்படித்தான் கடினம் இல்லாம சாப்பிட்டு கடினம் இல்லாத வாழ்க்கையில நிறைவாகவும் கூட உட்கார்ந்துதான் நிறைவாயிருக்காங்க பல பேரும் பாத்தீங்களா. ஆகவே காலை உணவுங்கிறப்ப அதாவது வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து கடைசியில ஒரு 2-3 நிமிடம் இருந்தவர்கள் சும்மா அதுதான் உட்காந்துட்டு உணவுக்கு போறோம். அந்த உணவுக்கு போறப்போ என்ன செய்யறோம்னா இன்னொன்னு குளிச்சுட்டு வந்தது உடனே இந்த வழிபாடு சொன்னோம். குளிச்சுட்டு வந்து உடை மாத்துறதுலையும் கூட ஒண்ணு இருக்கு. லேசான கீழே பெண்களா இருந்து எனக்கு நைட்டி வந்துடுச்சு போட்டுக்கலாம், ஆண்களா இருந்து கீழே ஒரு துணி மேல ஒரு துணி போட்டுக்கலாம். உடம்பு ஒரு பக்குவம் இல்லை. அப்புறம் உணவுக்கு போறோம். உணவுக்கு போறப்ப போனது உடனே என்ன செய்யணும்னா 1 வாயோ 2 வாயோ தண்ணி, காய்ச்சாத தண்ணி நாம சொன்ன முறை குடிச்சிட்டு அப்புறம் உணவு கூடுமான வரை காலை நீராகாரமாக 1 டம்ளராக சாப்பிடுவாங்க. அவங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி என்ன சாப்பிடலாம். இன்னைக்கு மாவுகள் நிறைய மாவுகள் வந்தாச்சு, எல்லா கடைகளும் கிடைக்குது. கம்பு வெம்பு பாத்தீங்களா, தெனை உடம்பு ஊறுகிறார், ஜூடு வரகு காஞ்ச பொடி மாதிரி இன்னைக்கு எல்லாம் வந்துச்சு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்க இந்த சேவலுக்கு ராகி வைப்பாங்க தண்ணியில நினைச்சு தூக்குனா இடைய தூக்கணும். அவ்வளவு கனமா இருக்கும். அது சண்டைக்கு போகும். எத்தனை தடவை கத்திய ரத்தம் வந்தால் சோறா மடிக்கும். காரணம் ராகியினுடைய தன்மை. எலும்பு முடி கூட தோல் சதை நரம்பு எலும்புக்குள்ள ஊனை கூட பலப்படுத்த சக்தி ராகிக்கு இருக்குது. நீங்க அதோட கொஞ்சம் ராகி மாவு கொஞ்சம் கம்பு மாவு 2ஐயும் கலந்துக்கும். நான் சொல்லுறதே உங்க சந்தர்ப்பம் எப்படி செய்யணும்னு செஞ்சுக்கோங்க. கூழ் நீராகாரமாக கொஞ்சம் ஒரு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு 1 கப்பு காப்படி இருந்தா போதும். அது டம்ளர்ல ஒரு காப்படி. அதுல கொஞ்சம் மோர் விட்டு முதல் உணவா அந்த நீராகாரத்தினா சாப்பிடலாம். இந்த கூழ் குடிக்கிறதுக்கு நீங்க உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் உட்கார்ந்துதான் நம்ம சாப்பிட போறோம். அந்த உட்கார்ந்து சாப்பிடுற ராய் கூழ் இந்த கம்பம் 2 சேர்ந்து கூழ் குடிக்கிறப்போ காயம்னா உடம்பு, வெண்மையில சுத்தமான ரத்தம், தேவையான ரத்தம் எந்தெந்த அவைகளுக்கு எப்படி பயணிக்கணுமோ பயணிக்கும். கூட ஒரு 4-5 வெங்காயத்தை பாத்தீங்களா, வெங்காயம் அத்தனை பயிலும் கண்ணொடியில சரியா இருக்கும். சுவாசத்துல செரித்தொண்டை நீக்கும், காதலித்தொண்டை நீக்கும், வாயில 6 சுவைகளும் கட்டும், ரத்தத்தை சொந்தம் பண்ணும். இதை விட ஜீவசத்து நீரான நாதத்தை விந்தையும் பக்குவப்படுத்துற சக்தி வெங்காயத்துக்கு இருக்குது. இந்த கூடோட 2 வாய் குடிங்க, ஒரு வெங்காயத்துக்கு கட்டுங்க. சாப்பிட்டு போட்டு எல்லாரும் அவள் கொஞ்சம் வெள்ளை அவளே போடும். கொஞ்சம் அவள் ஒரு கைப்பிடி, கொஞ்சம் நாட்டு சக்கரை, ஒரு 2-3 வெங்காயத்து பொடி அது போடுங்க. போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி அது 3 அளவு தண்ணி கொஞ்ச நேரத்துக்கு போகும். காலை உணவு இது எல்லாரும் எந்த காலத்திலும் சாப்பிடலாம். அப்புறம் உங்களுக்கு பத்துல வேற ஏதாவது சாப்பிடலாம். முடிஞ்ச பின்னால் இந்த சாப்பிடும் போது ஒவ்வொன்றும் சாப்பிடும். கையில் பிசைஞ்சு சாப்பிடுறீங்கன்னு வைங்க. இந்த கூலை வேக சாப்பிடுவோம். அவ்வளோ பிசைவோம். அவ்வளோ பிசைந்தோன்னா வாயில் வைக்காதீங்க. அவ்வளோ பிசைந்தோன்னா பாருங்க கையில ஒட்டிட்டு இருக்கோம். நான் கதைப்படுத்தி குரு சொல்லுறேன். இது பல பேர் கதைப்படுத்தி கேஸ் டபுள் எல்லாம் போச்சு. பசு மந்தாரத்திலிருந்து விலகிட்டாங்க. நல்ல பசு, அது செரிமானம் துருவாடு வராது, மரம் கணிஞ்சான் பாருங்க. அது நக்கிட்டோங்க. கேவலம் நினைக்காதுங்க. இந்த உடம்பே கேவலம் தான் ஆயிட்டு இருக்கு நோயினால.
அவசரம் என்ன. அப்புறம் ஒவ்வொரு வாயா போட்டு சப்பரிச்சு மென்று சாப்பிடுங்க. எல்லாம் நிறைவாய் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு மீண்டும் கையை நக்கி கையை கழுவி பக்கத்துல தண்ணி குடிங்க. பல நோய் போகும். என்ன போகும்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு என்னென்னமோ சொல்லி கைகள் தொந்தரவு வந்துருந்தா அதெல்லாம் மாறக்கூடிய சக்தி இருக்கு. ஏன்னா கேஸ் போயிட்டே இருக்கும். வாயு பெரிய பெரிய வாத நோய் வராது. வாயு கூட கூட வாயு மட்டும் பிரச்சனை பித்த அழுத்த ரத்த அழுத்தங்கள் எல்லாம் வந்துடும். இப்படி சாப்பிட்டுக்கலாம். தினம் எப்படி சாப்பிடும்? தினம் இதைத்தான் சாப்பிடும். அரிசியே தான் சாப்பிடலாம். இது அப்புறம் நிறையவே சாப்பிடும். கொஞ்சம் சாப்பிடும். அது அப்புறம் என்னமோ நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு இப்படி செய்யணும். ஒத்தனை கையில சாப்பிடுங்க. இந்த நேரம் இதைத்தான், இந்த கையில இந்த உணவுத்தான் வட்டம் தான் போட்டுருக்கோம். அந்த தண்ணி நீந்த நேரம் கீழே ஒத்தாங்க வாய்க்குள்ள விட்டுருக்காங்க. நான் கடைப்பிடிக்கிறேன். விஷங்கள் பல விஷயம் தொட்டு இருக்கு. எந்த மருந்தெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க சவால் அல்ல. அது கடைப்பிடிச்சதுனால நமக்கு ஒரு பயன் கிடைக்குது. அந்த பயனை நீங்க அருள்கூர்ந்து கடைப்பிடிங்க. வேற ஏதாவது உணவு இருந்தா பக்குமற்ற கூடுமான வரை காலை உணவுல இந்த மென்மையா எளிமையா குழுமையா குடலை சுத்தம் பண்ற மாதிரி அந்த உணவு கொடுங்க. எண்ணெய் பதார்த்தங்கள் காலையில ஆகாது. நன்றி, வணக்கம்.